நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. இயேசுவே, எங்கள் அன்பு தெய்வமே, எங்களுக்காய் வல்லமையாய் எழுந்தருளி வந்திருக்கிற எங்கள் ஆருயிர் தெய்வமே, உமது பிரசன்னத்திலே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். உமது திருமுகத்தை பார்ப்பதிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. உமது கடைக்கண் எங்கள் மீது பட்டால் நாங்கள் வாழ்வோம் என்று நம்புகிறோம். இந்த ஊதாரி மைதனைப் போல எழுந்து என் தந்தையிடம் செல்வேன், அவர் திருமுகத்தை பார்த்து நான் சொல்லுவேன், உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று. அதே மனநிலையோடு இந்த நாளிலே உம்மை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி தேடி வந்து நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக எங்களை அன்பு செய்கிற தெய்வமே, உம்மை பார்த்து நாங்கள் ஒன்றே ஒன்றுதான் கேட்க வேண்டும். எங்களில் என்ன கண்டீர் நீர்? எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், அர்ச்சித்திருக்கிறீர், உமது பணிக்கென தேர்ந்தெடுத்திருக்கிறீர். சற்றும் தகுதியற்ற எங்களை உமது பேரன்பினால் ஆட்கொண்டிருக்கிறீர். உமது திருமுகத்தை எங்கள் பக்கமாய் திருப்பி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று உமது பிரசன்னத்தில் அமர்ந்து திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவரே, உமது திருமுகத்தை நாங்கள் இடையராது நாடுவோம். இதுவே எங்கள் வேண்டுதலாய் இருக்கட்டும், இதுவே எங்கள் பிரதிஜனையாய் இருக்கட்டும். உம்மை நோக்கி எங்கள் பாதைகள் என்றும் நடக்கட்டும். உம்மை நோக்கி நாங்கள் நடந்து வருகின்ற பொழுது இடறி விழுகின்ற தருணங்களிலும் நீர் இருக்கிறீர் என்ற அந்த உறுதிப்பாட்டிலே எழுந்து நடப்போம். உமது கரத்தை பற்றி பிடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். எங்கள் கரங்களை உமது கரங்களிலே விட்டு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே, நற்செய்தி வாசகத்திலே திருத்தூதர்களை பெயர் சொல்லி தனித்தனியாய் அவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப நீர் அடைத்தீரே. அவர்களுக்கு இருந்த ஒரே திறமை, எந்த தகுதியமற்றவர்கள், முழுவதுமாய் உம்மை நம்பியவர்கள். நீர் அழைத்தீர், அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் வந்தார்கள். அந்த மனநிலையோடு நாங்களும் உண்மை பின்தொடர்ந்து வர ஆசைப்படுகிறோம். பல்வேறு நிலைகளிலே எங்களையே நாங்கள் கட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். இன்று இந்த 1 மணி நேர ஆராதனையிலே உமது திருமுகத்தை பார்த்து அமர்ந்து இருக்கின்ற பொழுது மரியாளுக்கு சொன்ன அதே வார்த்தைகள், மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தீரே, அந்த ஆசீர்வாதம் இன்று எங்களுக்கு இந்த நேரத்தில் வேண்டும். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உமது பிரசன்னத்திலே திளைத்திருக்கிறோம். உமது முகத்தை பார்க்கிறோம். உமது கரத்தை பற்றி பிடிக்கிறோம். உமது பாதங்களை எங்கள் கண்ணீரால் கழுவுகிறோம். உம்மை கட்டி அணைத்து முத்தமிட ஆசைப்படுகிறோம். உமது அரவணைப்பிலே என்றும் இருக்க ஆசைப்படுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி
அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. இயேசுவே, அன்பு தெய்வமே, உம்மை நாடி வருகிறோம். அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ஆண்டவர்க்கே, ஆவியான தேவனுக்கே. இயேசுவே, எங்கள் வாழ்க்கை போராட்டத்தை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உண்மையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். பேதுரு, நீர் கடலிலே நடந்து வருவதை பார்த்து, ஆண்டவரே நானும் நடக்க வேண்டும் என்று சொன்னார். நீர் வர சொன்னீர். ஆனால் சுற்றி முற்றி பார்த்து தான் வாழ்ந்து வளர்ந்த அந்த கடலிலே அமிழும் பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்றார். நாங்கள் பழகி போன எங்கள் பலன் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற பல இடங்களில் நாங்கள் சிதறி போகிறோம், இடறி விழுகிறோம். உம்மை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை பற்றிய சிந்தனை எங்களை வழி நடத்தட்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ஆண்டவர்க்கே, ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் நீர். எங்களுக்காய் ஒரு சித்தம் வைத்திருக்கிறீர். நான் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை
நீர் அறிந்திருக்கிறீர், நீர் எதிர்பார்த்திருக்கிறீர். உமது திருவுளத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஞானம் எங்களுக்கு பத்தாது ஆண்டவரே. ஆனால் மரியன்னையின் கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம், இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள், உமது திருவுளம் எங்களில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் கரங்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் உமது பாதத்திலே அமர்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெப வீரர்களா எங்களை மாற்றும். உமது திருவுளம் அறிந்து அதன்படி செயல்படுகிற ஞானத்தால் எங்களை வழி நடத்தும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ஆண்டவர்க்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ஆண்டவர்க்கே, ஆவியான தேவனுக்கே. இயேசுவே, உமக்கே எல்லா ஆராதனையும் நாங்கள் செலுத்துகிறோம். உமது பிரசன்னத்திலே அமர்ந்து கொண்டு உமது திருமுகத்தை பார்த்து நீ துதித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நேரம் முழுவதுமாய் நீர் அர்ச்சித்தருளும். உமது பிரசன்னத்தால் மறைத்துக் கொள்ளும். நாங்கள் என்ன சொல்ல வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது நீர்தாமே எங்களை பயன்படுத்திக் கொள்ளும் சுவாமி. இந்த நேரத்தை ஆசீர்வதியும், பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களை புனிதப்படுத்தும், எங்கள் வார்த்தைகளை புனிதப்படுத்தும், எங்கள் ஜெபங்களை ஆசீர்வதியும். எங்களோடு பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரையும் சிறப்பாய் நீர் ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். 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 எங்கள் அன்பு இறைவா, உமது திருமுகத்தை இடையராது நாங்கள் நாடுகின்ற பிள்ளைகளாய் இதோ வாழ்வதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, உமது திருமுகம் எவ்வளவு கனிவானது, எவ்வளவு அன்பு நிறைந்தது, எவ்வளவு இரக்கம் நிறைந்தது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய திருமுகம் எங்களுக்கு பெரிய இளைப்பாறுதலாய் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, உமது திருமுகத்தை எங்களிடமிருந்து மறைத்து விடாதேயும் என்று சங்கீதக்காரன் எத்தனை முறை பாடியிருப்பார். இது ஒரு நேரத்தில் எங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு விலகி போயிருந்தாலும் ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு இருக்கின்ற உமது திருமுகத்தை எப்பொழுதும் எங்கள் மேல் காட்டிக்கொண்டிருக்கின்ற உமது இரக்கத்தை, அன்பை எங்களுக்கு நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் நீர் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய இரக்க முகம் நம் மீது எப்பொழுதும் இருப்பதை நாம் உணர இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை முறை நம் ஆண்டவரை நாம் விலகி இருந்திருக்கிறோம், நன்றியற்றவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு விலகாது இருக்கிறவர் அல்லவா? தன் திருமுகத்தை என்னால் நம் மீது காட்டிக் கொண்டிருக்கின்ற கருணை வடிவல்லவா அவர்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ உயிருள்ள ஆண்டவர், நற்கருணை தெய்வம் நம்மை உற்று நோக்கிய வண்ணமாய் இருக்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்கு என்ன வேண்டும் என்று நம்மை பார்த்து கனிவோடு கேட்கிறார். நான் உங்களோடு தானே இருக்கிறேன், இன்னுமா நீங்கள் உணரவில்லை என்று சீடரிடத்திலே அவர் கப்பலிலே அந்த படகு அவர்கள் அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது, நான் உங்களோடு தானே இருக்கிறேன், இன்னுமா நீங்கள் உணரவில்லை, இன்னுமா நீங்கள் உணரவில்லை என்று ஆண்டவர் ஏக்கத்தோடு கேட்கிறார். ஏன் கோபத்தோடு கூட கேட்கிறார். ஆண்டவரை உணர்ந்து கொள்கின்ற ஆற்றலை நாம் நிறைவாக கேட்போம். அவரது திருமுகம் நமது திருமுகமாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவர் நம் பக்கமாய் இருக்க நம்ம யார் என்ன செய்ய முடியும், என்னை யார் என்னை செய்ய முடியும் என்று சங்கீதாசிரியர் கேட்பது போல என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இதோ நன்றி பெருக்கோடு, நன்றி உவகையோடு நம் ஆண்டவருக்கு, ஆண்டவரே இதோ நான் நன்றி துதி பாடுகிறேன், உம்மை போற்றி புகழ்கிறேன், எனக்கு எல்லாமாய் இருப்பவரே, இதோ உமது திருமுகத்தை என் மீது காட்டிக் கொண்டிருப்பதற்காய், என் பக்கம் திருப்பியதற்காய் உன்னை நான் துதித்து ஆராதித்து உமக்கு என் நன்றி பூக்களை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு நன்றி உணர்வோடு நம் தந்தையர்களோடு இணைந்து நாம் பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான்.
இயேசு தெய்வமே எங்கள் அன்பரே விசுவாசிப்பேன் உம்மையே. இயேசு தெய்வமே எங்கள் அன்பரே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வருங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வருங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜரே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவி. கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவி. கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஆண்டவரே. திருப்பாடல் ஆசிரியருடைய அந்த வரிகளை கேட்டு தியானித்து செயல்படுத்த எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே, ஆசிர்வதியும். திருப்பாடல் 105. நம்முடைய பல்லவி, ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி, ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி, ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவர் நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள்
உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்று மொழிந்திருக்கிறார் திருப்பாடலாசிரியர். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தை, உம்முடைய திருச்சந்நிதியை இடையராது நாடுவது என்றென்றும் எங்களுக்கு மகிழ்ச்சியே, எங்களுக்கு நிறைவே, எங்களுடைய உள்ளத்திற்கு ஆறுதலே. உம்முடைய திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் பொலிவு பெறுகிறது, எங்களுடைய குறைவுகள் நிறைவு பெறுகிறது, எங்களுடைய மனம் அக்களித்து பாடுகின்றது. எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் இதோ சரியாகின்றது. ஆண்டவரே, உம்முடைய திருமுகம் ஆசீர் நிறைந்தது, ஆற்றல் வாய்ந்தது, வல்லமை மிக்கது. ஆர்வத்தோடு நாடி வருவோரை நீர் என்றென்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையில். ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வாழ வேண்டும், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், உமக்காக எதையும் செய்து முடிக்க வேண்டும். இந்த மன உறுதி எங்களுக்குள்ளே வேண்டும். அதை தாரும் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்றென்றும் எந்த சூழலிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் நாங்கள் உம்முடைய திருமுகத்தை இடையராது எப்பொழுதும் நாடி வரக்கூடிய மனநிலையை, மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலே நீர் வாழ்கிறீர், எங்களுடைய இதயத்தை துடிக்கச் செய்கிறீர். எங்களுடைய மூச்சு காற்றை உம்முடைய மூச்சு காற்றுதல் அடங்கி இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய சாயலாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, உமக்காக என்றென்றும் பணிந்து வாழ, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ எங்களை ஆசீர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் உம் பின்னால் வருகிறோம். இந்த உலகத்தை தூக்கி சுமக்குவரலாக அல்ல, உம் பின்னால் வருகிறோம். உம்முடைய விழுமியங்களை தாங்கி பிடித்து வாழ்ந்து இந்த உலகிலே இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். உம்முடைய ஆவியால் நிரப்பும், உம்முடைய ஆசிரால் நிரப்பி எங்களை என்றென்றும் திருப்பொழிவு செய்து எங்களை உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளும். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு
அடைக்கல பாறை ஆதலின் குறையில்லை. அச்சமும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னா அகிலமே பின்னா. ஆண்டவர் முன்னா அகிலமே பின்னா. அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தாயும் அவரே தந்தையும் அவரே கரணியில் நமக்கெல்லாம். சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வம் அவரன்றோ. தாயும் அவரே தந்தையும் அவரே கரணியில் நமக்கெல்லாம். சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வம் அவரன்றோ. ஆயனே முன்னா அழகை பின்னா. ஆயனே முன்னா அழகை பின்னா. அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா. சிலுவையை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அன்பு தெய்வமே, இதோ நீங்கள் குழந்தைகளாக மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது. ஆமாண்டவரே, ஒரு குழந்தை தாயோ தந்தையோ அவர்களை எப்படி நடத்தினாலும் ஒட்டிக்கொள்கிறது. இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய அப்பா என்று பேச தெரியாத அந்த நாட்களிலும் கூட அது உணர்ந்திருக்கிறது. தன்னுடைய தாயினுடைய மனம், தந்தையினுடைய மனம் அந்த குழந்தைக்கு மிக மிக பரிச்சயமான ஒன்றாகவே இருக்கிறது. ஆமாண்டவரே, மற்றவர்கள் தொடுகிற பொழுது, தூக்கி கொள்கிற பொழுது அதால் ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. எப்பொழுதும் அந்த தாய் முகத்தை, தந்தையின் முகத்தை ஒரு குழந்தை தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆமாண்டவரே,
இந்த உலகத்தில் நாங்கள் ஏராளமான பொய்முகங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். எங்களை பார்த்து சிரிக்கிற அந்த சிரிப்பு எதையோ ஒன்றை சொல்லி ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்றுக்காக எங்களிடம் வெவ்வேறு வகையான முகங்களை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உம்முடைய முகம் அப்படிப்பட்டது அல்ல. தாயின் முகத்தை போல, தந்தையின் முகத்தை போல மிக மிக அற்புதமானது. பொய்யாக எதையும் பேச தெரியாத முகம். ஆமாண்டவரே, இதோ குழந்தைகளாக இருக்கிறோம். மற்ற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் எங்களை அச்சத்தில் ஆழ்த்தினாலும் உம்முடைய முகத்தை பார்க்கிற பொழுது எங்களுக்குள் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமாண்டவரே, இதோ உமது முன்பாக ஏராளமான குழந்தைகளோட உள்ளங்களை சுமந்து கொண்டு இந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் காத்திருக்கிறார்கள். எங்க ஆண்டவர் தாயை போல என்னை இறுக்கமாக பிடித்துக் கொள்வார். எங்களுடைய ஆண்டவர் தந்தையை போல என்னை இறுக்கமாக கரம் பற்றி என்னை அழைத்து செல்வார் என்கிற நம்பிக்கையோடு இதோ கண்ணீரோடு இந்த நற்கருணைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆமாண்டவரே, ஒரு குழந்தையின் மனநிலையோடு கூட உம்மை நோக்கி உம்மை தேடி வருகிற எங்கள் ஒவ்வொருவரையும் வாரி எடுத்து அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை முத்தமிடும் ஆண்டவரே, எங்களை கட்டி தழுவி கொள்ளும் ஆண்டவரே. இதோ உம்முடைய அந்த பாசத்தை, உம்முடைய அன்பை எண்ணி ஏங்கி கொண்டிருக்கிற எல்லோருக்கும் உம்முடைய அற்புதமான ஆறுதலை இந்த நேரத்திலே தாரும் ஆண்டவரே, தாரும். உம் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. அன்பை தேடும் போது என் தந்தை நீ அல்லவா? அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா? அன்பை தேடும் போது என் தந்தை நீ அல்லவா? அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா? ஒரு குறையும்
போற்றி காத்தாய், நல்லன்பை ஊட்டி வளர்த்தாய். உன்னை ஒருக்கியே வாழ்ந்து நானும் இனி என்ன கைமாறு செய்வேன், என்ன கைமாறு செய்வேன். இறைவா உம் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா. மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவன் நீதானையா. மனதில் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா. மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவன் நீதானையா. உன்னை என்றும் எண்ணி வாழ்ந்து ஒரு நாளும் பிரியாமல் வளர்ந்து உந்தன் மடியிலே தவழ்ந்து நானும் இனி அப்பா தந்தாய் என்று அழைப்பேன், அப்பா தந்தாய் என்று அழைப்பேன். இறைவா உம் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன், ஒரு குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. இயேசுவே, இந்நேரம் மட்டுமாய் நீர் எங்களோடு இருந்து எங்களை உறுதிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி இதோ நான் உனக்காய் இருக்கிறேன் என்று சொல்லி அமுத மொழிகளை பேசி எங்களை தேற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கை பெறுகிறோம் தெய்வமே. இனி நாங்கள் தனிமையில் இல்லை, நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்கள் சுக துக்கங்களில் நீர் பங்கெடுக்கிறீர். எங்கள் அசைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர் நீர். ஆண்டவரை நாங்களே விரும்பி தேடிந்து உம்மை விட்டு ஓடி சென்றாலும் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர். மகனே மகளே திரும்பி வா என்று சொல்லி அன்போடு அழைத்து கொண்டு நிற்கிறீர். ஒரு நாளும் விலகாத பிரசன்னமாய் எங்களோடு இருக்கிறீர். போராட்டத்திலே துவண்டு போகிற பொழுது, சோதனைகளில் விழுகின்ற பொழுது, பாவத்திலே மடிகின்ற பொழுது நீர் எங்களோடு இருக்கிறீர். நீக்கமர நிறைந்திருக்கிறீர். எங்களை விட்டு ஒரு நாளும் பிரியாத தெய்வமாய் இருக்கிறீர். தோளில் சுமந்து கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உறுதி பெறுகிறோம், எழுந்து நிற்கிறோம், உமது கரங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம், உம்மை கட்டி பிடித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவே, உம்மோடு வாழுகின்ற இந்த வாழ்க்கை மட்டும் போதும். நாங்கள் எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்வோம், எந்த சோதனைகளையும் நாங்கள் ஜெயித்து வருவோம். இந்த நம்பிக்கை மட்டும் இழக்காத அனுபவத்தால் எங்களை நிறைத்தரலும். நாங்கள் திரும்புகின்ற பக்கமெல்லாம் நீர் எங்களுக்காய் வீழித்திருந்து காத்திருக்கிற தெய்வம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் தூய ஆவி ஞானத்தால் நிறைத்தரலும்.
எங்களை வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வின் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வின் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. மனதினில் என்றென்றும் மாறாது உன் பாசம், மனதினில் என்றென்றும் மாறாது உன் பாசம். தெய்வமே உன்னாலே நான் என்று வாழ்வேன், உயிராக உறவாக என் தெய்வமாறும், என் வாழ்வின் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உயிரோடு நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வின் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. உன்னை விட்டு வெகு தூரம் சென்றே, ஊதாரி வாழ்க்கை நான் வாழ்வேன். உன் அன்பு நெறிகள் நான் மறந்தேன், உதவாத செயல் எல்லாம் செய்தேன். உன்னை விட்டு வெகு தூரம் சென்றே, ஊதாரி வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். உன் அன்பு நெறிகள் நான் மறந்தேன், உதவாத செயல் எல்லாம் செய்தேன். செல்வம் சேர்த்தேன் மகிழ்வே இல்லை, உறவை சேர்த்தேன் உணர்வே இல்லை. என் வாழ்வை நீ மாற்றுவே, என் வாழ்வை நீ மாற்றுவே. உயிராக உறவாக என் தெய்வமாறும், என் வாழ்வின் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வில் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. உயிராக உறவாக என் தெய்வமாறும், என் வாழ்வின் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உயிராக உறவாக என் தேவமாறும், என் வாழ்வில் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும்.
ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வமே, எங்கள் வாழ்வை அப்படியே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த ஆசிகளுக்கும் நீர் கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீர் என்ற நம்பிக்கையிலே இதோ உமது ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் எல்லா கவலைகளையும், உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா ஏக்கங்களையும், எல்லா விண்ணப்பங்களையும், எங்கள் உறவுகளையும், எங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களையும் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம் கரங்களில் கிடைக்க பெற்றால் எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இயேசுவே, நாங்கள் கலங்கி போய் துவண்டு போகிற தருணங்களில் எல்லாம் உம்மில் நம்பிக்கை இல்லாமல் இல்லை சுவாமி. ஆனால் எங்கள் பயங்களும் கலக்கங்களும் நம்பிக்கையை விட மிகுதியாய் இருப்பதால் நாங்கள் துவண்டு போகிறோம். இந்த நேரத்திலே அந்த தந்தையை போல நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். உம்மை மட்டுமே பார்த்திருக்கின்ற அந்த அனுபவத்தால் எங்களை நிறைத்தருளும். உமது அன்பை உணர்ந்து கொள்ளுகின்ற தருணத்தை எங்களுக்கு தாரும். ஆவியானவரே, துணை நின்றருளும். உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நீக்குமர நிறைந்திருக்கின்ற பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த அறிவினால் எங்களை நிறைத்தருளும். அம்மா மரியே, உமது கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருமகனோடு இருந்து எங்களுக்காய் பரிந்து பேசும். உமது பார்வை எப்பொழுதும் ஆண்டவர் முன்பே இருந்தது. ஆண்டவரை பார்த்து மட்டுமே இருந்தது. அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கிய வாழ்க்கையில் நாங்கள் அடியெடுத்து வைக்க எங்கள் கரம் பற்றி பிடித்து எங்களை வழி நடத்தும். உமது திருமகனிடம் எங்களை கூட்டி சேர்த்தருளும். ஆமேன், ஆமேன், ஆமேன். வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.